அட்டகாசமான சுவையில் ஒரு ஹெல்த்தியான குருமா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இது போல் உடச்சி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் அளவுக்கு இது வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரணும். மசாலாலாம் நல்லா வெங்காயம் தக்காளியில் சேர்ந்து குழஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நல்ல மசாலா வெந்து சுருண்டு வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது பச்சை பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒயிட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காஞ்ச ஒயிட் பீன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஒயிட் பீன்ஸை வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. ஹை ப்ரோட்டீன் இருக்கிற இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. ப்ரோட்டீன் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. சராசரி ஒரு மனுஷன் 50 கிலோவில் இருக்காங்கன்னா தினசரி அவங்களுக்கு 50 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும் ஆரோக்கியமாக வாழறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம இந்த மசாலா சேர்த்த பிறகு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த குழம்பு நம்ம செஞ்சு முடித்த பிறகு திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறிட்டே இருக்கும். ஆறி வர வர திக்காக மாறும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போயும் எனக்கு திக்காக தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், நல்லா குழம்பு வெந்து வந்திருக்கு. ஆனாலும் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. பட் இது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான குருமா ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக டக்குன்னு சட்டன் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.